ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பா ரவா உப்புமா பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்லாம் போட்டு கிச்சடி மாதிரி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காலைல தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னு கவலையே படாதீங்க. இந்த மாதிரி டிஃபன் பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா. வெஜிடபிள் போட்டு பண்ணீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும். ரவை வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அப்புறம் பீன்ஸு, வெங்காயம், கேரட்டு, தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பட்டாணி, முந்திரி, மல்லித்தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு இன்னைக்கு பண்ண போகிறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அட்டகாசமாட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள சம்பா ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவை பண்ணதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணணுங்க. நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இதில் தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் கடுகுங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இஞ்சி, அதுவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவும் இஞ்சியும் இதிலே போட்டு ஃப்ரை பண்ணணுங்க. அப்படின்னா காரமும் இருக்காது, மணமாகவும் இருக்கும். சரி, எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க. இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதிலே ஃப்ரை பண்ணால் ஃப்ரை ஆயிரும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கேரட்டுங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பீன்ஸ் ஒரு 5-6 பீன்ஸு, பட்டாணி, இது கூட வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு தக்காளி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிறவும் செய்யும், காய்கறிலையும் நல்லா உப்பு பிடிச்சிருவோம். நல்லா ஸ்கூலில் தான் நமக்கு இந்த மாதிரி உப்புமா தருவாங்க. ஸ்கூல்லலாம் ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்போ இந்த ரவை கிண்டி போடுவாங்க. அப்போ வெஜிடபிள்லாம் போட மாட்டாங்க, சும்மா நார்மலாக கிண்டி போடுவாங்க. நார்மல் ரவை அதை வந்து புழு கிடக்குங்க, பூச்சி கிடக்கும். அதுக்காண்டி வண்டு பூச்சியெல்லாம் கிடக்கும். அதனால யாரும் சாப்பிட விட மாட்டாங்க, வயிறு வலி வந்துடும் அப்படின்ட்டு. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போயாச்சுன்னா எங்கள் அம்மா சாப்பிட விடாது, வீட்டில் வந்து சாப்பிட்டு போன்ற சாப்பாடை கொண்டு போ அப்படிங்கும். நான் எனக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு ஒரு தட்டை எடுத்து தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கிடுவேன். ஒழிச்சு வச்சுட்டு இந்த ரவையை வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு அது சாப்பிட்றதுக்கு. நல்லாயிருக்கும் டேஸ்ட். வந்து அது தாளிக்கவும் மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சும்மா தான் கிண்டி போடுவாங்க ஸ்கூலில். அப்போல்லாம் ஸ்கூலில் ஃப்ரீயாக சாப்பாடு கிடைக்கும், நாங்கள் சாப்பிட மாட்டோம். இதோட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அது தட்டத்துக்கு ஒழிச்சு வச்சு கொண்டு போய் சாப்பிடுவோங்க. இப்போ நம்ம வித விதமாக கிண்டி சாப்பிடுவோம். காய்கறி போட்டு பொங்கல் மாதிரி பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுதோம். ஆனால் அந்த டேஸ்ட் இதில் வரமாட்டேங்க. அப்போ உள்ள டேஸ்ட் இதில் வரமாட்டேங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறமா கரம் மசாலாங்க,
இந்த 2 மசாலாவும் தான் போட போகிறேன். மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு போட்டிருக்கோம். தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக எடுப்பீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாம் வதங்கிருச்சு. தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த கப்புக்கு தான் நான் 1.5 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 3 கப்பு. 1 2 3ங்க. அப்புறமா ஒரு 1/2 கப்புக்கு ஒன்றரை கப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. ஆட் பண்ணியாச்சு. உப்பு நம்ம ரவைக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கலாம். வெஜிடபிளுக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ ரவைக்கு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு கொஞ்ச நேரம் வேகணுங்க. மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ரவை ஆட் பண்ணிடலாம். பொடி ரவைங்க, சம்பா ரவை வந்து நம்ம போட்டு அப்படியே கிண்டி கொடுத்து மூடி வச்சிடணும். அடுப்பை குறைச்சி வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும். அப்படியே நின்று வெந்துடும். ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வைங்க. கரெக்டாக கிடைக்குங்க உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடவும் செய்யும். தண்ணியும் வற்றிடணும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்குங்க. இவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. மல்லித்தழை போட்டுக்கலாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. இப்போ கடாயை வந்து நம்ம கீழே இறக்கிடலாம். நம்ம உப்புமா வந்து ஒரு டிஃபனில் எடுத்து வச்சுக்கிடலாம் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி அழகுபடுத்தி டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு அழகு இருக்கும். வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ரவை யாரும் பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பராட்டு. கிச்சடி வந்து நம்ம டிஃபனில் எடுத்து வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் கிச்சடி வந்து. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. சம்பா ரவை கிச்சடி சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னா. சூப்பராக இருக்குங்க. வேற லெவலில். அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் இருக்குது, அம்மா மகள் சேனல். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.